கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 9 அதிகாரம் 4 கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், மிருக ஜீவன்களில் கூட இஸ்ரவேலரின் மிருக ஜீவனுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவனுக்கும் இடையில் வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணினார். முதலாய் மகா கொடிய கொள்ளை நோயை மிருகங்கள் மேல் உண்டானது. பாருங்கள் பிரியமானவர்களே, மனிதர்கள் தவறானதை செய்தபடியால் மிருகங்களும் வதைபடுகிறது. ஆதாம் தான் பாவம் செய்தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் ஆதாமின் சந்ததியான மனுக்குலம்தானே மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் மிருகங்களும் மரணமடைகின்றன. ஏன்? மிருகங்கள் மனிதரின் ஆளுகைக்கு உள்ளே கட்டுப்பட்டது. பிரியமானவர்களே, தலைமை தவறும்போது தலையீற்றுகளும் தடுமாறுகிறது. தலைமை ரட்சிக்கப்படும் போது உங்கள் மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. வேதத்தில் உபாகமத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட, அதாவது உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டு நாய்கள் கூட மற்ற வீட்டு நாய்களை விட புத்திசாலியாகத்தான் இருக்கும். உங்கள் வீட்டு ஆடுகள் கூட அநேக குட்டிகளை எண்ணும். பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாயிலும் சாகவில்லை என்று அவன் அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போகவிடவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் கன்றுகள் கூட மலடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவர் வேலியடைத்து காத்தாராம். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களை என் தேவன் வேறு பிரித்து இருக்கிறார். அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உலகத்தாருக்கும் என் தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். உங்களை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். உங்கள் மிருக ஜீவன்கள் கூட அழிக்கப்படுவதில்லை, அது சேதமடைவதில்லை என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, முதலாய் மகாபெரிய கொள்ளை நோய் எங்கே வந்தது? மிருக ஜீவனுக்குள் வந்தது. அதுவும் எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கே வந்தது. பிரியமானவர்களே, ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் எதிராளிகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்றை விசுவாசியுங்கள், உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக ஒரு மனிதன் செய்த பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் இந்த பூமிக்கு வந்து இப்படி மனிதர்கள் அழியக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த சாபத்தை அவர் நம்மை விட்டு அவர் நீக்கினார். பிரியமானவர்களே, புதிய ஆதாமாய் வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகலவற்றையும் அவர் சரி செய்தார். என்றும் இதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா பாவ சாபங்களும், உங்களை தொடர்ந்து வந்த சாப கட்டுகளும் நீங்கி போகும். பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், அந்த உன்னதரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார். உங்கள் பொருட்களில் ஒன்றும் சேதமில்லாமல் பாதுகாத்தருள்வார். உங்கள் மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு அவர் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, சத்துருக்களை உங்கள் அருகில் அவர் நெருங்க விட மாட்டார் என்பதையும் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக யோபுவை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் உங்களை சுற்றிலும் யோபுவுக்கு வேலி அடைத்தது போல அவர் உங்களுக்கும் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, கிருபையுள்ளவரே, ஹல்லேலூயா இயேசுவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்கள் மேய்ப்பனே, நல்ல மேய்ப்பனே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் உலகத்தின் ஒளியே, பூரண சர்க்குணரே, உம்மை நான் உயர்த்துகிறேன் அப்பா. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே, எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே, எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எல்லாம் நீர் சுமந்தீரே அப்பா. நீர் எவ்வளவு மகா பெரியவர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜாவே, என்னோடு இணைந்து அப்பா துதிக்கவும் ஆராதிக்க ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் தானே ராஜா உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பீராக ராஜா. ஒரு சேதமின்றி நீர் காப்பேன் என்று இந்த நாளிலே நீர் வாக்கு பண்ணினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வேறு பிரித்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே, உம்மை அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரீமா ஷாதலபரி கலபரி கலதியாந்துனதி பிரியாந்துனதி. தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா இயேசுவே, உன்னதரின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறவர் நீர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா. நீர் கேருபின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. மீண்டும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், நன்றி. இந்த அதிகாலை வேளையில் அப்பா எங்களை காண செய்தீர், உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல ஜீவ சுவாச காற்றை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சரீரங்களை அப்பா எல்லாம் சீரா இயங்க நீர் உதவி செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த கணவனுக்காக நன்றி, நீர் கொடுத்த மனைவிக்காக நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், ராஜா இந்த இந்திய தேசத்திலே என்னை பிறக்க செய்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேசமெங்கும் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. கிருபையுள்ள தெய்வமே அப்பா, எங்கள் மேசியாவே, எங்கள் முன்னோடியே, எங்களை நடத்துபவரே, எங்கள் ரபூனி. ஹல்லேலூயா இயேசுவே, தாவீதின் வேறானவரே, உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்பவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளில் பயப்படத்தக்கவரே அப்பா பிதாவே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தேவ பிரசன்னம் சுவாமி இந்த நேரத்தில் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரலோகம் இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக திறக்கட்டும் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கும் திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. நீர் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா இயேசப்பா, கனி கொடுக்கும்படி எங்கள் கனியை சுத்தம் செய்கிறவர் அப்பா. நீங்க சர்வத்துக்கும் சுதந்திரவாளி நீர். விசுவாசத்தை துவக்குகிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா விசுவாசத்தை நீர் துவக்குவீராக. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே நான் பயப்படேன். அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறார், ஆகவே நான் பயப்படேன். எவ்வளவு பார்வோன்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட எரிகோக்குள் எனக்கு முன்பதாக வந்து நின்றாலும் சரி, ஹல்லேலூயா. எனக்குள் என் தேவன் இந்த காலை வேளையிலே அவர் விசுவாசத்தை துவக்குகிறார். ஹல்லேலூயா இயேசுப்பா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே, தடைகளை நீக்குபவரும் அவரே, எனக்காக யுத்தம் செய்பவரும் அவரே. பட்சிக்கும் அக்கினியே உமக்கு நன்றி அப்பா. சத்துருக்களை நீர் பட்சிக்கும் தேவனாய் இந்த காலை வேளையிலே நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தும் இந்த நேரத்தில் தேவ மகிமை அப்பா ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அசைய பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீண்ட ஆயுஷ் உள்ளவர் அப்பா, உமக்கு மரணம் இல்லை சுவாமி. ஹல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவர் அப்பா. நீங்க எங்களுக்கு கற்றுத்தருகிற அந்த சாந்த குணத்துக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நீர் சுத்த கண்ணர் அப்பா, தீமையை காணாத சுத்த கண்ணர் அப்பா. நீங்க எங்கள் கண்களை நீர்
பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. தீமையான காரியங்களை நாங்கள் பார்க்காதபடிக்கு அப்பா எங்கள் கண்களை நீர் சுத்தப்படுத்துவீராக. யூதா கோத்திரத்து சிங்கமே, நீர் யுத்தத்தில் வல்லவர், நீர் பராக்கிரமசாலி, நீர் சேனைகளின் கர்த்தர். எங்கள் மேல் அப்பா கிருபையாய் இறங்குகிறவர், அப்பா கிருபையால் தாங்குகிறவர், கிருபையினால் நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. என் கால் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. சத்துருவின் கைகளில் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா எங்களை விட்டு அவைகள் விலகி போக கடவுது. பிசாசானவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவன் எங்களை தொட முடியாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. காரணம் எங்கள் மீட்பராகிய எங்கள் கர்த்தராகிய எங்கள் யெகோவா என்னும் தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். எங்கள் ஆண்டவராம இரட்சகராகிய எங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் என் மீட்பர் நீர் இன்றும் உயிரோடு எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அப்பா அந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னதத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறவர் அப்பா நீர். அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. சத்துருக்களின் கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்காது நீர் பாதுகாப்பீராக ராஜா. நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் என்னை கேட்டருளுவீர், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுங்கப்பா. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை நெருக்கச்சலும் இருந்து என்னை நீர் மீட்டு எடுப்பீராக சுவாமி. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. என் கரங்களை நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீர் ஏவுகிறபடி நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக சுவாமி. அக்கினி உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பரிசுத்த அக்கினி இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து நிற்கட்டும் அப்பா. எந்த துர்க்கிரியைகளும் எந்த அசுத்தங்களும் எந்த பொல்லாத சத்துருவின் தந்திர மந்திரங்கள் எதுவும் இந்த அக்கினியை தாண்டி வர முடியாது. ஹல்லேலூயா. சகரியா 2:5 அப்பா நீரே இறங்குவீராக. பிள்ளைகளை அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுவீராக. தேவ வல்லமையினால் நீர் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. இசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தும்படி இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் பகலிலே மேகஸ்தம்பமாயும் நீர் அவர்களை நடத்தி சென்றீரப்பா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தீங்கு வருகிற பொழுது அப்பா பிதாவே ஹல்லேலூயா அக்கினியாய் நீர் அவர்களுக்கு எதிராக நின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எரிகோக்கள் இந்த நாளிலே வந்து நின்றாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவரது புயம் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். செங்கடல் இரண்டாக பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ விழுந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். பிள்ளைகள் அலைக்கழிக்கும் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எரிச்சலும் பொறாமையும் கொண்டு நீ பிள்ளைகள் மேல் வியாதியை கொடுக்க நினைக்கிறியே, உனக்கு விரோதமாக நான் வந்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாதலாபா ரிக்கலபா ரிக்கல தியாந்துனதி பிரியாந்துனதி. ஹல்லேலூயா. ஏவல் பிசாசே, உனக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் நான் நிற்கிறேன். இந்த காலை வேளையில் உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, பிள்ளைகளை விட்டு வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே ஐ கமாண்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உன்னதமானவருடைய மகத்துவம் உள்ள இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் நான் பேசுகிறேன். அசுத்த ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் பிரிவினை கொடுக்க வந்திருந்த அசுத்த ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கொடுத்து அவர்களுக்குள்ள சமாதானம் இல்லாதபடி சமாதான கேட கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேற கடவாயாக. சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமை இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளை நிரப்பட்டும். பலவீனத்தை கொடுக்கும் பொல்லாத பிசாசே, இனி பிள்ளைகள் பலத்துருப்பார்கள். காரணம், என் இயேசுவே அவர்கள் பலனாய் மாறியிருக்கிறார். என் இயேசு இரட்சகரே அவர்கள் பலனாய் இப்பொழுது மாறுவார். என் இயேசு இரட்சகரே அவர்களுக்குள் இருந்து அவர்களை பலவானாய் மாற்றுவார். ஆகவே சத்துருவே நீ விலகி ஓடிவிடு இயேசுவின் நாமத்தினாலே. உன் உச்சந்தலை உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. பாவ சாப கட்டுகள் நீங்கி போகட்டும் சுவாமி. அல்லேலூயா. சிறைச்சாலையில் கட்டப்பட்டவனாய் அல்லேலூயா இருந்த பேதுருவை நீர் தூதனை கொண்டு அல்லேலூயா அவன் கரங்களில் இருந்த சங்கிலியை அவிழ்த்தீரப்பா. அல்லேலூயா. இயேசுவே அடைக்கப்பட்ட இந்த இரும்பு கதவுகளை நீர் திறந்தீர் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, பேதுரு ஒன்றுமே செய்யவில்லை அப்பா. அவன் எழுந்தான், தன் பாதரட்சையை போட்டுக்கொண்டான், அவன் தூதனை பின்தொடர்ந்து சென்றான். இயேசுவே நீர் இதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக ராஜா. ஆமாம் சுவாமி. இயேசுவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். கட்டுகள் தானாக கலண்டு விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும் சரி அப்பா, பிள்ளைகள் பொருளாதார நெருக்கத்தில் அவர்கள் உயர முடியாதபடி பிசாசை நீ வைத்திருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்பட்டு போகட்டும். சங்கிலிகள் நொறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசை உன் மந்திர தந்திரத்தினால் நீ கட்டி வைத்து அடிமைப்படுத்தி இயேசுவின் பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை ஆவார்களாக. உன் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். பொல்லாத சத்துருக்களுக்கு விரோதமாக நான் எழும்புகிறேன். என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். அப்பாலேபோ சாத்தானே இயேசுவின் நாமத்தில். அப்பாலேபோ சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியாதபடி தடை செய்கிற வெங்கல கதவுகள் உடைபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரும்பு தாழ்பாள்கள் இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக ராஜா. அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் தேவன் நீர் திருப்புவீராக ராஜா. ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நேராக திருப்பப்படுவதாக. உம்மை விசுவாசித்து இந்த அதிகாலை வேளையிலும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மறையட்டும் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வியாதி இருக்கும் என்று சொன்னால் அந்த இடங்களில் நீங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா, எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி இப்பொழுதும் என் சத்தத்தை கேட்டு அதை விசுவாசித்து அற்புதம் நடக்கும் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ ஆவியானுடைய வல்லமையும் அக்கினியும் இறங்கட்டும். பிசாசுகள் வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற வியாதியை கொடுக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேற கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. மந்திரவாதிகள் இப்பொழுதே அல்லேலூயா அவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக. எசப்பா, மந்திரவாதிகள் மாந்திரிகம் செய்கிற ஒவ்வொருவரும் அல்லேலூயா இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறியத்தக்கதாய் எந்த ஏவல் பிசாசை ஏவி விட்டார்களோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திரும்பி போவதாக. ஹல்லேலூயா. அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே. இயேசு எவ்வளவு பெரியவர் என்று நீ அவனுக்கு சாட்சி சொல்லுவாய். போ இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும் அப்பா. ராஜா, நீங்க இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின்படி உன் மிருக ஜீவன்கள் முதலாய் உன் வீட்டில் இருக்கிற ஹல்லேலூயா ஒன்றும் சேதப்படுவதில்லை. சத்துருக்கள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கவலைப்படாதிருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்காக வைராக்கிய வாஞ்ச
வாஞ்சையுள்ள ஆவியானவராய் அவர் நிற்கிறார். பிரியமானவர்களே, நன்றி பரிசுத்த ஆவியானவரை. இந்த காலை வேளையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வெள்ளம் போல சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை நீரே ஜெயக்கொடி ஏற்றுவீர். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று சொன்னால் சத்துருக்கள் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. எஸ், பிசாசுகள் எல்லாம் விலகி ஓடி போகும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவே, இந்த நேரத்திலும் விடுதலை உண்டாகட்டும். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, வியாதிகள் மறையட்டும், பிசாசின் போராட்டங்கள் நீங்கட்டும், பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உன்னதமானுடைய அப்பா உம்முடைய மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். புது அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கட்டும். ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. ராஜ்யத்தின் வல்லமைகள் செயல்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு விசுவாசம் இந்த நாளிலே வர்த்திக்க பண்ணுவீராக ராஜா. பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் சூழ்நிலையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். என் நெருக்கத்தை கண்டு நான் மனம் உடைந்து போக மாட்டேன். யார் என்னை தள்ளினாலும் சரி, தேவனுடைய கிருபை என்னை தாங்கும். நான் மறுபடியும் எழும்புவேன். நான் மறுபடியும் கட்டப்படுவேன். ஏ சத்துருவே, பொல்லாத பிசாசே, நான் விழுந்து போனேன் என்று நினைத்தாயா? நான் இருளில் உட்கார்ந்தாலும் நான் மீண்டும் வெளிச்சத்தில் நான் எழும்புவேன். என் தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் எழும்புவேன். உன் உச்சந்தலையை நான் உடைப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் என் இயேசு எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். என் இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை துரத்துவேன். பிசாசே, உன்னை நான் வெட்கப்படுத்துவேன். நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். இந்த காலை வேளையிலும் எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, விசுவாச அறிக்கைகளை பண்ணுங்கள். என் ஆண்டவர் உங்கள் கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று இந்த நாளிலே நீங்கள் நம்புங்கள். உங்கள் நெருக்கங்களை கண்டு பயந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை கண்டு ஒருபோதும் பயந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்தாலும் சரி, என் தேவன் உங்களை அவர் பழக்குவிக்கிறார். உங்கள் கைகளை பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார் 144ஆம் சங்கீதத்தில், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கைப்பிடித்து நடக்க அவர் பழக்குவிக்கிறவர் என்று ஓசியா 11:3 வாசிக்கிறோம். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என் தேவன் யுத்தத்தில் உங்களை தலை சிறந்தவர்களாக மாற்றுவார். பிசாசுகள் உங்களை கண்டு விலகி போகும். வியாதி உங்களை கண்டு விலகி போகும். தரித்திரம் உங்களை கண்டு விலகி போகும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். நிச்சயமாகவே இந்த வருஷம் உங்களுடையது என்று நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் என்னுடையது என்று சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாள் ஜெயமுள்ள நாளாக எனக்கு இருக்கும் என்று சொல்லி விசுவாச முழக்கமிட்டு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் காரியங்களை உங்களுக்காக அவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, அவரே காரியங்களை உங்களுக்காக அவர் செயல்படுத்துவார். உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். நிச்சயமாகவே இந்த நாள் விசேஷித்த நாளாக இருப்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. புது பலத்தால் நிரப்புங்க. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த நாளுக்கான கிருபையை நீர் அதிகமாய் பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக ராஜா, ஊற்றுவீராக சுவாமி. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புத அடையாளங்களாய் ஹல்லேலூயா நிற்பார்களாக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.